தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு என்பது வேப்பூர் அருகே தற்போது 2.0 மாநாடு என்பது இன்று மாலை 6 மணிக்கு துவங்க இருக்கிறது. இதனை காண ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவரோடு கேட்கலாம். சார், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து இன்று மாநாட்டில் வந்துட்டு அறிவிக்க போறாங்க. நிர்வாகிகளா உங்களுக்கு எந்த கூட்டணியில போனா வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு பிரகாரம் தான் கட்டுப்பட்டு நாங்கள் அவர் வழியிலே நடப்போம். அவர் எந்த கூட்டணி அமைத்தாலும் அந்த கூட்டணிக்காக வெற்றி பெறுவதற்காக நாங்கள் பாடுபடுவோம். அந்நியார் அவர்களை வருகிற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற செய்து அவர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற செய்து சிங்கமாக சட்டமன்றத்திலே இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் உரிமைக்காக குரல் கொடுப்பார். தொடர்ந்து அவங்க பல்வேறு பாஜகவோடையும் சரி அதிமுகவோடும் சரி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா பல தேர்தலில் தோல்வியை தழுவிட்டு வராங்க. இந்த வாட்டி உங்களுக்கு இருக்கும்ல, யாருடையாவது கூட்டணி இந்த வைக்கணும், வெற்றி கூட்டணியா வைக்கணும் அப்படின்ற மாதிரி, அது ஏதாவது நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? நாங்கள் அந்நியார் அவர்களிடத்தில் பலமுறை சொல்லி இருக்கிறோம் எந்த கூட்டணி சிறப்பான கூட்டணி என்று. அந்நியார் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அந்நியார் முடிவு பிரகாரமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொண்டர்கள் கட்டுப்பட்டு அவர்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு சட்டமன்ற தேர்தலிலே அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நாங்கள் உழைப்போம் என்று உறுதி கூறுகிறேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது வெற்றி கூட்டணி அமையணும், இந்த கூட்டணியில போனா நம்ம வந்து தேமுதிகவுடைய நிலைப்பாடு வந்து அருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எங்களுடைய மனசுல இருக்க எல்லாமே வந்து சொன்னா அந்நியார்த்து நாங்க எல்லாம் சொல்லியிருக்கோம், பல முறை சொல்லியிருக்கோம். இந்த கூட்டணி அந்த கூட்டணி எல்லா மாவட்ட செயலாளரும் சேர்ந்து நாங்க ஆலோசனை பண்ணியிருக்கோம். அந்நியார் தலைமையில பண்ணியிருக்காங்க. அவங்க ஆலோசனை பண்ணி எல்லாமே சொல்லியிருக்காங்க, இந்த கூட்டணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுல அந்நியார் இன்னைக்கு எல்லாம் எந்த கூட்டணி நம்ம போனா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும், அது சிறப்பா இருக்கும், அந்த கூட்டணியில் நம்ம பயணிச்சா நமக்கும் மரியாதை வரும்ல, மரியாதை இருக்கும் அப்படின்ற விதமா அந்நியார் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம். தேனி மாவட்டம் தெற்கு சின்னமுல் நகர கழகத்தின் சார்பாக என் வாய்ப்பாக தெரிவிக்கிறேன், அவங்க எந்த கூட்டணி எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம், நாங்க உழைக்க தயாரா இருக்கோம். நீங்க சொல்லுங்க சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? தேமுதிகவுடைய நிலைப்பாடு எந்த அதிமுகவுடன் சேர்ந்தா நல்லா இருக்குமா, அல்லது திமுகவுடன் சேர்ந்தா நல்லா இருக்குமா, அல்லது புதுசா இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட சேர்ந்தா நல்லா இருக்கும்? நாங்க வந்து தேனி தெற்கு மாவட்டம் சின்னமனூர் நகர தேமுதிக எங்க அணி சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்நியார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான முழு அதிகாரம், எந்த கட்சியோட கூட்டணி போனா கட்சிக்கு வளர்ச்சி இருக்கும்ன்றது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவங்க முடிவுப்படியே நாங்க தொண்டர்கள் எல்லாமே கட்டுப்படுவோம். எந்த கட்சி கூட கூட்டணி போனாலும் அந்த கூட்டணி கட்சி வந்து வெற்றி பெறறதுக்கு நாங்க முழு முயற்சியோட பாடுபடுவோம். சார், நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி அருகிலிருந்து வர்றோம். எங்களுடைய முடிவு வந்து வெற்றி கூட்டணியா இருக்கணும். அதுக்கு எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குவாங்களோ, நல்ல மரியாதை கொடுக்குற இடத்துல அந்நியார் போவாங்க. என்னுடைய கருத்து வந்து திமுக கூட்டணி போகணும். நான் வெளிப்படையா சொல்றேன், நம்மளுக்கு மரியாதை அங்கதான் இருக்கு. அதிமுக மரியாதை கிடையாது. ராமதாஸ் மகன் அவர்களை அழைத்து வந்து உட்கார வந்து சீட்டு பேசி முடிச்சுட்டு நாங்க சீட்டு பெற அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல உள்குத்து இருக்கு. நாங்க வெளிப்படையா சொல்றோம், எங்களை வச்சுக்கிட்டு எங்களை சீட்டு கம்மியா கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடக்கு. அதை ஏமாந்துடக்கூடாது, இதுல ஏமாறக்கூடாது. வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு. இதை விட மாட்டோம். நாங்க இல்லாம எதுவும் நடக்காது. நன்றி, வணக்கம். நாங்க திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனிநகர் தேசிய கழக பேச்சாளர் சத்ரியன் சரவணன். நான் நாற்பதோட கேப்டன் நான் பழகியவன். இந்த அரசியல் சூழ்நிலை நாங்கள் வந்து என்னுடைய கருத்து என்னவென்று கேட்டால், இதுக்கு முன்னாடி போட்ட கூட்டணியில் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்க அந்நியாருடைய மாற்றம் தானே 20 காத்திருக்காங்க. எங்க மனசு இருக்கிறதுக்கு அந்நியாரம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு நடைபெற கூட்டணி நாங்கள் ஓராணி ஆட்சி அமைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், இங்க கட்சி வலுப்பெறும். இந்த மாநாட்டிற்கு 30 வெளியேற உள்ளார்கள். இதுவரை நினைச்ச வாகனங்கள் சுட்டி கொண்டு உள்ளது. நாங்கள் வந்து கழக பணியில் கேப்டன் வழியிருக்கிறோம். நாங்கள் உயிர் மூச்சுவதை அந்நியார் பாட்டி நாங்கள் வெடிக்க சாதிப்போம். அந்நியார் முடிவு கட்டுப்படுவோம். நாங்கள் வீடு இருப்பினும் பாரத கேப்டன் போலா இருக்கட்டும், மனித கேப்டனை கட்டுப்படுகிறோம். நாங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களுக்கு வந்து எங்க கட்சிக்கு வந்து எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுமாதிரி சொல்றேன். 2017 மாவட்டம் எங்க அண்ணன் நினைச்ச கூட்டணி, எங்க அண்ணனால தான் அந்த கட்சியை வளர்ப்பிட்டு ஆட்சி அமைச்சது. ஆனா அண்ணன் வந்து நல்லதை கேட்டா, ஏமா 14 வருஷம் கேட்டா தவறா அப்படின்னு அவர் வந்து ஓரம் கேட்டாங்க. அண்ணன் எல்லாம் வந்து வெளியே வந்தாரு, இங்கே வந்தாரு. இந்த லட்சத்துக்கான கூட்டணி நாங்கள் உழைக்க வந்திருக்கோம், அவசியம் பிழைக்க வந்தாங்க. இங்க பழனிநகர் செயலாளர் ஏ ஐயப்பன் 1960 வந்திருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. அவர் வெளியே வந்திருக்காங்க. அந்நியார் சொல்லி கட்டுப்படுவோம். இந்த இதுவரை இந்த கூட்டணி எங்களுக்கு விருப்பம் இல்லை. இனி அந்நியார் நல்ல கூட்டணி அமைப்பான்னு உருவாக்குறாங்க. அந்நியார் முடிவு கட்டுப்படுறாங்க. என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு
என்றென்றும் கேப்டனின் குருதியிலிருந்து வந்த எங்களது உணர்வு, எங்களது மனசாட்சி பிரகாரம் அந்நியார் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ நாங்கள் அதற்காக அரும்பாடுபட்டு வரும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைய பாடுபடுவோம், இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணி வலுப்பெற இந்த கடலூரில் 30 கோடி பேர் அலையாய் ஒன்று சேர்ந்து உறுதியெடுப்போம், சபதம் ஏற்போம். வாழ்க தேமுதிக, வளர்க கேப்டன் புகழ். அன்புடன் பழனி நகர ஆ சாமீஸ்வரன், தலைமை கழக பேச்சாளர். சார், எந்த கூட்டணியை விட எல்லா கட்சியுமே மாட்டு கட்சிக்காரர் போற. நான் கோயம்புத்தூர்ல தெற்கு மாவட்டம் பொருளாளர் கேப்டன் அந்நியார் தம்பி எங்க தெற்கு மாவட்ட செயலாளர் வணிகத்துறை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எந்த கூட்டணிங்கிறத விட இந்த கடலூர் மாவட்டத்தில் 25 லட்சம் ஜனங்க இன்னைக்கு வரக்கு இருக்கும் போது எல்லா கட்சியுமே மாட்டி ஒரு மாசமாவே 10 நாளாவே கூட்டணி பற்றி பேசி அந்நியார்கிட்ட போய் எப்படி பேசணும்னு சொல்லி எல்லா கட்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க போய் கேட்க மாட்டோம். எங்க கட்சி கேப்டன் சாப்பாடு போட்டு பொதுமக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. எங்க கிட்ட தர்மம் இருக்குது, நியாயம் இருக்குது. பல கோடி சம்பாதிக்கல, தொண்டன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு எங்க கேப்டன். அதனால நேர்மை இருக்குது. நீங்க எத்தனை கட்சி எந்த கட்சி வந்தாலும் சரிங்க, இன்னைக்கு கேப்டனுடைய இதுல அந்நியார்ட்ட வச்சு பேசி கூட்டணி வர்றதுக்கு இருந்தால் எங்க அண்ணன் என்ன சொல்றாங்களோ ஜெயிக்கிற தொகுதி அதிகமான சீட்டு கொடுத்து நின்னா நாங்க கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு அண்ணன் எந்த கூட்டணி முடிவு எடுக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு தமிழ்நாடு 82 மாவட்டமே அந்த தலைமை அறிவிச்சதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா தலைவரும் கூட சில விஷயத்துல ஏமாந்துட்டாரு. அண்ணி இருக்காரு, அவர் தம்பி விஜய் பிரபா இருக்காரு. அவங்க இருக்கிற வர தமிழ்நாட்டுல தேமுதிக தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்டுக்கு இன்னைக்கு சான்ஸ் இருக்குது. எங்க அண்ணன் ஏமாற மாட்டாங்க. இது தெற்கு மாவட்ட சார்பாகவும் கடலூர் மாவட்ட சார்பாகவும் பொதுமக்கள் சார்பும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.